ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் தியேட்டர்ஸ்ல ஒரு தமிழ் ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான டியர் ரதி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோ 23 வயதான ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்காரு. இதனாலேயே பெண்கள் கிட்ட சகஜமா பேச முடியாத ஒரு சூழல் இருக்கு. சோ இவருடைய லவ்வுமே பாத்தீங்கன்னா பிரேக்கப் ஆகுது. இதை பார்த்து அவருடைய ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா உன்னுடைய பயத்தை போக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவை விலை மதுக்கள் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இவர் ரதியை அந்த இடத்துல வச்சு பாக்குறாரு. பார்த்ததுமே இவருக்கு பிடிச்சிருது. சோ உங்களுக்கு பே பண்ணி ஒரு 24 மணி நேரம் என் கூட டேட் வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறாரு. அந்த 24 மணி நேரத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த மாதிரியான ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆச்சு, ரதியோட பேக் ஸ்டோரி என்ன, எதுக்காக ஒரு குரூப் அவங்களுக்கு தேடிட்டு இருக்கு, அதை எப்படி அவங்க எதிர்கொண்டாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஒரு படத்துக்கு லோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஒரு பிளஸ் அமைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஒரு படத்தை பார்க்கும்போது அது நம்மள சர்ப்ரைஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த படம் வந்து நல்ல படமாவே அமைஞ்சிரும். அது இந்த படத்துல நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படத்துடைய ஆரம்பத்துல ஒரு சின்ன லேக் அப்படின்றது இருக்கும். எல்லா கேரக்டரும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற வரைக்கும் அது நடந்ததுக்கு அப்புறமா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது பார்க்கிறதுக்கு. லவ், ப்ராஸ்டிடியூஷன் மாதிரியான விஷயங்களை பத்தி தாட் ப்ரோவோக்கிங் மெசேஜ் வந்து சொல்லிருப்பாங்க. அது எல்லாமே சிந்திக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அது பார்க்க நல்லா இருக்கும். சரவண விக்ரமுடைய ஆக்டிங்கும் ஹசிலி அமானுடைய ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்தது. அவங்களோட ரோல்ஸ்க்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது பார்க்க நல்லா இருக்கும். வர்தன் ரோல்ல நடிச்ச ராஜேஷும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கான கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்துல ரீவன்ஸ் சமம் பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் முடிக்கும் போது கிளம்சியா முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. இந்த படத்துல கிளிஷேவான விஷயங்களை கமர்ஷியலா வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் இந்த படம் பெட்டரான ஒரு படமாவே வந்திருக்கும். டார்க் காமெடி சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு டீசென்டான படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. படத்துடைய பேசிங் டீசென்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ரொமான்டிக் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. டியர் ரதி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.